பராசக்தி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபேன்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட எல்லார் கூடயும் வந்து பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு படத்துக்கும் என்னுடைய கேரக்டருக்கும். அண்ட் இந்த படம் எல்லாரும் ரொம்ப கடினமா உழைச்சு இந்த படம் பண்ணதுக்கு இப்படி ஒரு ரிசல்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. கண்டிப்பா இது மொழி பத்தி நிறைய பேசியிருக்காங்க, நம்ம மொழியை பத்தி. அண்ட் அதுக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் அந்த மாதிரி டயலாக்ஸுக்கு ரொம்ப ரசிக்கிறாங்க, கிளாப்ஸ் பண்றாங்க. அது நெகட்டிவ் ரோல் எனக்கு நான் ரசிச்சு தான் பண்ணேன். அதே மாதிரி ஆடியன்ஸும் அதை ரசிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அதான் வில்லன் ரோல வந்து நல்லா தான் ரசிக்கிறாங்க. அது எல்லா படத்துக்கும் நடக்கிறது தான். அது ஒரு சிலது வேணும் வேணான்னு சொல்றது தான். ஸோ அது சின்ன சின்ன இடத்துல நடந்திருக்கு. பட் ஓவராலா படத்துடைய எமோஷன் எங்கேயும் கெட்டு போகாம நல்லபடியா வந்திருக்கு. அப்படி போக விட்டுருக்காரு, வந்துருவாரு சீக்கிரமா. வேற ஒண்ணு இல்ல, எனக்கு ஒண்ணுதாங்க, எல்லா படங்களும் நல்லா வரணும்ன்றதுதான். எல்லா படமும் கண்டிப்பா நல்லா வரும். எல்லா படத்திலயும் உழைப்பு பயங்கரமா இருக்கு, எல்லாருடைய உழைப்பும். அண்ட் ஒவ்வொரு டீம் தான் மாறுது ஒவ்வொரு படத்துக்கும், அந்த உழைப்பு அப்படியே தான் இருக்குது. ஸோ எல்லா படமும் நல்லா ஓடணும்னு தான் நான் என்னைக்குமே பிரார்த்தனை பண்ணிப்பேன். இந்தி போராட்டம் எந்த அளவுக்கு இந்த தலைமுறைக்கு வந்திருக்கு இந்த படத்து மூலமா வந்திருக்கு அது இனிமே தான் தெரியும். எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது? ரெஸ்பான்ஸ் எக்ஸ்ட்ராடினரியா இருக்குது. ஏன்னா எதையுமே தப்பா சொல்லல. அதுலயும் ஒரு டயலாக் இருக்கும், ஹிந்தி எதிர்க்கிறவங்க கிடையாது, அதை திணிப்பை எதிர்க்கிறவங்கன்ற ஒரு டயலாக் அழகா வந்திருக்கு. சினிமாக்கு லாங்குவேஜே கிடையாது, எமோஷன் தான். சினிமா இஸ் அன் எமோஷன். அந்த எமோஷன் ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்புறோம் நாங்க எல்லாருமே. அண்ட் கைத்தட்டல்கள் கேட்கும் போது எல்லா எமோஷனும் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ.